தலவாய்வரம் உடன்மறை தலைவர்கள், இன்றைக்கு குறிப்பாக நாம் இன்றைக்கு இந்த ஏற்பாடு செய்வதற்கு காரணம் மதுமைகள், அதாவது அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி, இன்றைக்கு இருக்கின்ற சிவகாசி, விருதுநகர், அருமையாக திருவிழிபுத்தூரில் 4 உறவுமுறை, ராஜபாளையம், தலவாய்வரம், இந்த 6-7 உறவுமுறைகள் நமது மாவட்டத்தினுடைய ஒரு தலைமை உறவுமுறைகள். இந்த உறவுமுறைகளை அழைத்து நாம் அதற்கு கீழே இருக்கின்ற ஒவ்வொரு வட்டார உறவுமுறைகள், நாம் அவர்களை எல்லாம் இன்றைக்கு சந்திக்கவில்லை. இந்த 7 உறவுமுறைகளை அழைத்து பேசுகின்ற பொழுது நாம் சரியான ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய நோக்கம், இங்கே மனதில் பேசிய போது பல ஊர்களுக்கு இன்றைக்கு மனு கொடுத்து விட்டார்கள். அந்த சிஎஸ்ஆர் என்பது இன்னமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட பல ஊர்களில் சிஎஸ்ஆர் போட்டிருக்கிறார்கள். சிஎஸ்ஆர் போட்டவுடன் இன்றைக்கு நாம் கோர்ட்டு லீவாக இருந்து கொண்டிருக்கிறது. கோர்ட்டில் இருந்து உடனடியாக அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று நாம் அத்தனை ஊர்களிலும் மனு கொடுத்த அடிப்படையில் சிஎஸ்ஆர் வாங்கி அதற்கு பின்னால் செஷன் கோர்ட்டுக்கு சென்று அதன் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து ஊர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் ஒரு 300-400 ஊர்களில் நாம் அந்த எஃப்ஐஆர் போட வைத்தால்தான் இனி வருகின்ற காலங்களில் பெருந்தலைவரை பற்றி பேசாமல் நிறுத்துகின்ற வழியும், இந்த ஜாதியை பேசினால் தமிழகம் எங்கும் தனியாக கேஸ் போடுவார்கள், சமய அமைப்புகள் கேஸ் போடும் என்று சொல்லுகின்ற வகையில் 7ஆம் தேதி கோர்ட்டு அவர்கள் ஸ்ட்ரைக்கு முடிந்துவிட்டால் முதலாவது மதுரையிலும் விருதுநகர் போன்ற ஊர்களில் அனைத்து ஊர்களிலும் மனு கொடுத்தவர்கள் அத்தனை பேர்களும் தங்களுடைய சிஎஸ்ஆர்களில் நாம் எப்படி மனு கொடுத்திருக்கிறோம், கையெழுத்து போட்டவர்கள் தான் அந்த கேஸை கொடுக்க முடியும். அது உறவின்முறை தலைவர்களாக இருக்கலாம் அல்லது அமைப்பினுடைய தலைவர்களாக இருக்கலாம். அதை அனைத்தையும் தமிழகம் எங்கும் இந்த பயணத்தை தொடர்ந்தால்தான் நாம் வருகின்ற காலங்களில் சமுதாயத்தில் இந்த சிந்தனைகளை தடுக்குகின்ற முறையாக நாம் செய்ய முடியும். அதற்காகத்தான் இந்த பணியை தொடங்கி இருக்கிறோம். ஆனால் காலதாமதமானதற்கு காரணம் கோர்ட் கேஸ் என்று இன்றைக்கு வழக்கறிஞர்கள் ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணங்கள் என்னவென்றால், வழக்கறிஞர்கள் ஸ்ட்ரைக் நடத்துவதற்கு காரணம் இன்றைய தினம் வருகின்ற காலத்திற்கு தகுந்தாற்போல் ஆன்லைனில் தான் கேஸ் நடத்த வேண்டும், அப்ளிகேஷன் போடுவது எல்லாம் ஆன்லைனில் தான் போட வேண்டும் என்று டெல்லி சர்க்கார் ஒரு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதை இன்றைக்கு வழக்கறிஞர்கள் பயந்து கொண்டு ஸ்ட்ரைக் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றுகின்ற பொழுது நாம் சரியான பாதைக்கு சென்று விடுவோம். ஆனால் அதற்குள்ளே இன்றைக்கு தமிழகம் எங்கும் அத்தனை பேர்களும் மனு அளித்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற காலத்திற்கு ஏற்றாற்போல் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சமூகம் ஒன்றாக இணைந்து எங்கேயும் செல்லவில்லை. ஏனென்றால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற இடத்தில் 500-ஐ தாண்டவில்லை. எல்லா ஊர்களிலும் இது நடந்துவிட்டது. நேற்றைய தினம் மும்பையில் நடந்தது. மும்பையிலும் ஒரு 2000 பேர் கூடியிருக்கிறார்கள். ஆனால் அது வெளி ஸ்டேட். அங்கே பேசுகின்றவர்கள் இந்தியில் பேசுகிறார்கள். அங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வந்து இது தமிழ்நாடு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்று மும்பையில் இருக்கின்ற அந்த காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மும்பையில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். தமிழகம் எங்கும் அல்லாமல் வேறு ஸ்டேட்டுகளில் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய நோக்கம், நாம் இன்றைக்கு மிக மிக குறைவாக சொன்னது என்பது, விருதுநகரில் கலப்படம் பண்ணுகிறார்கள், சிவகாசியில் கள்ள நோட்டு அடிக்கிறார்கள். இந்த 2 தான் நம்மை இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக வைத்திருக்கின்ற கேள்விகள். முக்தார் காமராஜரை மட்டும் பேசியிருந்தார் என்றால் நாம் காமராஜருக்கு பதில் சொல்ல வேண்டியது காங்கிரஸ் கட்சியாக கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் காமராஜரால் இந்த சமூகம் வளர்ந்ததைப் போல ஒரு இமேஜை சொல்லுவதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் தான் நாம் கண்டிப்பாக ஏதோ காமராஜர் நம்மளை எல்லாம் கள்ள நோட்டு அடிக்க சொன்னதாகவும், இன்றைக்கு இந்த கலப்படங்களை செய்ததால் தமிழகம் எங்கும் வணிகம் செய்ததாலும் சொல்லுகின்ற பொழுது, ஒரு 100 ஆண்டுகள் கழித்து வருகின்ற தலைமுறைக்கு நாம் இந்த சமூகம் ஒரு தலைவரை குறையாக சொல்லுகின்ற பணியை செய்ததோடு இந்த சமூகம் எங்கே சென்றாலும் கடை நடத்துகின்றார். இன்றைக்கு நாம் அத்தனை பேர்களும் எந்த ஊருக்கு சென்றாலும் அண்ணாச்சி என்ற ஒரு மரியாதையை கொடுத்து கடையை வாடகைக்கு கொடுத்து விடுகிறார்கள். கடை இவர்கள் ஒழுங்காக தொழில் செய்வார்கள் என்ற இமேஜ் இருக்கிறது. அது இன்றைக்கு வன்னியர்கள் வாழுகின்ற பகுதியாக இருந்தாலும், கோயம்புத்தூர் போன்ற கவுண்டர்கள் வாழுகின்ற பகுதியாக இருந்தாலும்,
சென்னை போன்ற பகுதியும் தஞ்சை போன்ற பகுதிகளில் எல்லாம் நாம் கடை வைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த சமூகம் மேல் இருக்கிற நம்பிக்கை. அவர்கள் உழைத்து சரியாக கஷ்டப்பட்டு முதலில் தட்டுச்சேர் தூக்கி பனைமரம் ஏறி பிறகு அந்த ஊரில் கடை வைத்து தங்களை முன்னிறுத்தி இன்றைக்கு இந்த முன்னேறி இருக்கின்ற ஒரு சமூகத்தை சாமானியர்களாக கடந்து செல்கின்ற வகையில் அவர்கள் இலேசாக காமராஜர் வந்தார், அவர்களால் தான் இந்த ஜாதி முன்னேறியது என்று சொல்லினால் வருகின்ற தலைமுறைக்கு 50 ஆண்டுகள் கழித்து நாம் அப்பொழுதுதான் தெரிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் இன்றைக்கு தலைமுறைக்கு தெரியாது. அதை நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இதை நாம் நிறுத்தவில்லை என்றால் சரியான பாதைக்கு நம்மால் செல்ல முடியாது என்ற எண்ணத்தோடு தான் இந்த போராட்டத்தை நாம் எப்படி நடத்தினால் விருதுநகர் மாவட்டத்தில் முதலாக ஆரம்பியுங்கள், சென்னையில் சென்று நடத்துவோம் என்றால் நாம் பேங்குக்கு சென்னையில் சென்று நடத்தினோம். ஆனால் அன்றைக்கு தமிழகம் எங்கும் ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்து அதற்கு பின்னால் தான் அந்த ஊர்வலத்தை பெரிதாக நடத்தினோம். அந்த வகையில் பேங்குக்கு பிரச்சனைகள் வந்த பின்னால் தான் அன்றைக்கு அதில் தலையிட்டுக் கொண்டிருந்த அரசியல்வாதிகள் நாங்கள் அதற்கு அந்த பார்லிமெண்ட் தேர்தலை ஒன்று பார்த்தோம். பேங்குக்கென்று அந்த ஊர்வலத்தில் சண்டை வந்துவிட்டது. ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கிய சரத்குமார் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு போய் அவருக்கு சீட்டு கொடுத்து விட்டார்கள். ஆனால் தமிழகம் எங்கும் இருக்கின்ற நாடார்கள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடாமல், ஏனென்றால் நம்மை பொறுத்தவரையிலும் நாடார்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றவர்களை மட்டும்தான் எதிர்ப்போமே தவிர ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கின்ற ஒரு சமூகம், இந்த சமூகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கட்சியை எதிர்ப்பது என்பது லேசுக்குள் எதிர்த்து விட மாட்டார்கள். இந்த சமூகத்தினுடைய சிந்தனை, இந்த சமூகத்தை யார் குறைக்கிறார்களோ அவர்களைத்தான் கண்டக்ட் பண்ணுவார்கள். அது ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் வெங்கடேச பண்ணையாரை சுட்டவுடன் ஏடிஎம்கேயை அன்றைய தினம் முழுமையாக பார்லிமெண்டில் தோற்கடிக்க. அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதாவது வெளியில் தெரியாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கும். பார்ப்பதற்கு தெரியாது, ஆனால் பத்திரிகையை படித்துக் கொண்டிருப்பார்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ஜூனியர் விகடனிலேயோ குமுத ரிப்போர்ட்டிலோ வால்போஸ்டில் நாடார்கள் செய்தியாக ஒன்றை போட்டால் அந்த வாரம் அந்த பத்திரிகை விட்டு தீர்ந்துவிடும். அது என்ன காரணம் என்றால் அத்தனை நாடார்களும் பஸ்ஸில் செல்லுகின்ற பொழுது நாடாரை பற்றி செய்தி போட்டிருக்கான், என்ன செய்தி என்று வாங்கி விடுவார்களாம். இது 2 வார பத்திரிகையினுடைய ஒரு நிலை. அந்த அளவுக்கு இந்த சமூகத்தினுடைய ஈடுபாடு இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உறவின் முறை வைத்திருப்போம், இல்லாத போல் தெரியும். ஆனால் நம்மளுடைய உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வு அடிப்படையில் தான் இதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். 2 தடவை நாம் அதை சாதித்திருக்கிறோம். வங்கியில் அருமைக்குரிய முரசொலிமாறன் அவர்கள் தலையிட்ட பின்னால் அதை கலைஞரிடம் நாங்கள் அத்தனை தொழிலதிபர்களும் ராமச்சந்திர ஆயத்தன், அருமைக்குரிய அச்சங்கமேனி சந்திரமோகன் ஆட்சி, தொழிலதிபர்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்ட ஆர்டி அருணா முன்னால் சென்று சொன்னோம். அப்பொழுது அவர் நாங்கள் பேசுகின்ற பேச்சுவார்த்தைக்கு செல்லுகின்ற பொழுது அருமைக்குரிய முரசொலிமாறன் அவர்கள் வந்த பின்னால் அந்த டெண்ட் மாறியது. அதற்கு பின்னால் ஒரு ஊர்வலம் நடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டது. அந்த ஊர்வலம் நடத்திய பின்னால் அதற்கு முன்னால் அந்த தேர்தல் முடிந்தவுடன் கலைஞர் அவர்களை மீண்டும் சந்தித்தோம். அப்பொழுது சொன்னார், நான் இந்த இருக்கின்ற எம்எல்ஏ எம்பிக்களை எல்லாம் இந்த வங்கி உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் கொடுப்பதற்கு கையெழுத்திட சொல்லிவிட்டேன், நீங்கள் ஏதாவது சொன்னால் எதிர்த்து ஓட்டு போடுவீர்கள் என்று சொல்லி உடனடியாக அத்தனை எம்பிக்களையும் நாங்கள் சென்று கொள்ளும்போது கையெழுத்து போட சொன்னார். அவரிடம் வாங்கிவிட்டு தான் ஜெயலலிதாவிடம் போய் சொன்னோம். ஒன்றுமே பேசவில்லை, நாங்கள் கையெழுத்து போட்டு விடுவோம் சொன்னார்கள். 40 எம்பிக்களை கொண்டு வந்து ரிசர்வ் பேங்கில் கொடுத்து அவர்களுக்கு சிவசங்கரனுக்கு செல்லக்கூடாது என்று உடனடியாக நிறுத்தப்பட்டது. அதற்கு பின்னால் தான் நாம் பேச்சுவார்த்தைகளை பண வசூலிக்க ஆரம்பித்தோம். இது நம்மளுடைய சமூகத்தினுடைய ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடை நாம் வைத்திருக்கின்ற பொழுது அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் சமூகத்தை பொறுத்தவரையிலும் சமூகத்திற்கு கேடு விளைவித்தால் கண்டஸ்ட் பண்ணுவது இந்த சமூகத்தினுடைய அமைப்பு. நாம் இந்த சமூகத்தினுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது முதலாக சுயமரியாதை இயக்கத்தில் தான் இருந்திருக்கிறார்கள். 60க்கு பின்னால் தான் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இந்த நாடார்கள் வந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் சுயமரியாதை இயக்கம் அது டவுலிபீஸினுடைய காலம்.
அவர் சுயமரியாதை இயக்கத்தோடு தான் தன்னை இணைத்துக் கொண்டு செல்கிறார். அவர் அன்றைக்கு சுயமரியாதை நாடார் மகாஜன சங்கத்தை பார்த்திருப்பீர்கள், பழைய பத்திரிகைகளில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அதில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு ஓட்டு கேட்டு நாடார் மகாஜன சங்கம் பத்திரிகையை வெளியிட்டிருப்பார்கள். அந்த வகையில் நாடார் மகாஜன சங்கத்தை பொறுத்தவரையிலும் சுயமரியாதை இயக்கம், காங்கிரஸ் பேர் இயக்கம், அதிமுக என்று சமூகத்தையோடு இருப்பார்கள். ஆளுங்கட்சியாக வருகின்ற வரையிலும் 5 வருட காலம் அவர்களோடு தான் இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் கல்வி நிலையம் நடத்துகிறோம், வணிகம் செய்கிறோம், இத்தனையும் செய்கின்ற பொழுது அவர்களுடைய தயவு வேண்டும் என்று எந்த கட்சியும் அமைச்சர்களையும் மகாநாட்டுக்கு அழைப்பார்கள், விசேஷங்களுக்கு கூப்பிடுவார்கள். அந்த வகையில் தான் சமூக பணி ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சமூகத்திற்கு பிரச்சனை வருகிறது என்றால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்துகின்ற பணியவும் இந்த சங்கமும் உறவின் முறையிலும் செய்திருக்கிறோம். அது 2 கட்டமாக நாங்கள் பார்த்தோம். அதனால் தான் இந்த தடவை அனைத்து ஊர்களிலும் அந்த மனுக்களை கொடுத்து விட்டோம். இனிமேல் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் சென்னையில் சென்று ஒரு பெரிய ஊர்வலம் நடத்த வேண்டும். ஒன்று அரசாங்கத்திற்கு தெரிய வேண்டும், அரசாங்கம் தெரிந்தும் தெரியாது போல் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. இல்லது எதையோ இன்னொரு சமூகம் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அது சிறுபான்மை சமூகம், அந்த ஓட்டுக்களை மொத்தமாகவே நமக்கு வாக்களிக்கிறார்கள், அதனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும் என்று பயப்படுகிறார்களா? இல்லது வடிவேல் சொன்னதை போல இந்த முண்டமும் தலையும் மாற்றி வைத்துவிட்டு ஒரு அரசியல் வரலாற்றை காமராஜ் என்ற இதை தலையை எடுத்துவிட்டு ஏதோ இன்னொரு தலைவரை கொண்டு வைத்து விட்டலாம் என்று நினைக்கிறார்களா? 2 கட்டமாக நமது மக்களிடம் ஒரு சிந்தனை வந்துவிட்டது. இன்றைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய விஷயம், கண்டிப்பாக இந்த மாதத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற உறவின் முறைகள், கோவில்பட்டி வரையிலும் கழுகுமலை வரையிலும் இருக்கின்ற உறவின் முறைகள் அனைவரும் தங்களுடைய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒவ்வொரு ஊர்களிலிருந்து கண்டிப்பாக ஒரு பஸ் எடுத்துட்டு வருகின்ற சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்க வேண்டும். நமக்கு ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு உறவின் முறை ஆரம்பித்தது எதற்காக? அதை யாருக்குமே நாம் புரியாமல் இருக்கிறோம். ஒரு உறவின் முறையினுடைய நோக்கம் என்ன? இந்த சமூகத்திற்கு எது மறுக்கப்பட்டதோ, எது தடை செய்யப்பட்டதோ அதை பெற்றுத் தருவதற்குத்தான் உறவின் முறை. அந்த உறவின் முறையும் மகிமையும் எதற்காக உருவாக்கினார்கள்? இந்த சமூகத்திற்கு அரசாங்கத்திடமாக கேட்டோம், இல்லை கேட்கவில்லை. ஆனால் உறவின் முறை என்பது நோக்கம் கண்டிப்பாக இந்த சமூகத்திற்கு பெற்றுத் தருவதற்கென்று உருவாக்கப்பட்டதுதான் உறவின் முறை. நாம் நமக்கு இன்றைய காலம் உறவின் முறையினுடைய அமைப்புகள் சரியாக வளர்ந்து விட்டோம். அது கடினமான உழைப்பு, கடினமான கட்டமைப்பை வைத்து வளர்ந்திருக்கிறோம். நமக்கு இந்த பாதிப்பு வருகின்ற பொழுது எல்லா உறவின் முறைகளும் கண்டிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் எங்களுடைய நோக்கம், சென்ற மாதம் முதலாக விருதுநகரில் ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டார்கள். அது பெருந்தலைவருடைய ஊராக இருந்தால் அந்த விருதுநகர் என்று சொன்னார்கள். என்னுடைய அபிப்பிராயம், சாத்தூரில் இருக்கின்ற அந்த காமராஜர் சிலை அருகில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு தேதி கொடுப்பதற்கு கேட்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் அந்த அடிப்படையில் தான் சாத்தூர் என்பது கோவில்பட்டிக்கும் பக்கத்தில் இருக்கும், அருப்புக்கோட்டையிலிருந்து வந்து விடலாம், இங்கே இருந்து வருபவர்களுக்கும் வாய்ப்பாக இருக்கும். நம்மால் ஒரு 5000 பேரை திரட்டுகின்ற விருதுநகர் மாவட்டம் அன்றைக்கு நாடார்கள் எல்லாம் தங்களுடைய கடைகளில் அடுத்த ஒரு கடையை பூட்டிவிட்டு கூட வாருங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாம் ஒரு பெரிய சக்தியை காட்டுகின்ற பொழுதுதான் அந்த பைபாஸ் ரோடை நிறைந்திருக்க வேண்டும். அந்த பள்ளிக்கூடம் அங்கே நிறைந்து வருகின்ற அளவுக்கு நாம் எப்பொழுது மாறுகிறோமோ அப்பொழுதுதான் அரசாங்கம் திரும்பி பார்க்கும். அந்த அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற உறவின் முறைகள் 150 உறவின் முறை இருக்கிறோம். பெரிய ஊர்கள் 7 ஊர் இருக்கிறோம். தலவாய்புரம், ராஜபாளையம், திருவிழிபுத்தூர், சிவகாசி, இன்றைக்கு இருக்கின்ற சாத்தூர், அருமையாக விருதுநகர், திருத்தாங்கல், இப்படி பெரிய ஊர்களை அருப்புக்கோட்டை சேர்த்தால் 7 ஊர் இருக்கும். இந்த 7 ஊர்களுக்கும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நம்மளுடைய மகாஜன சங்கத்திற்கு முந்தையே மகிமை கடை என்று வைத்தவர்கள், மகாஜன சங்கத்திற்கு முந்தி மகிமை கடை வைத்தவர்கள். மகிமை கடை வைத்த பின்னால் தான் மகாஜன சங்கம் வந்தது. ஏனென்றால் இந்த பெரிய ஊர்கள் எல்லாம் மகிமை கடை என்று ஒன்று வைத்து அன்றைக்கே முதலில் ஒரு பிரச்சனையை தாக்குப்பிடிக்கிற
சிந்தனையோடு வருகை தந்திருக்கிறார்கள். நான் இன்றைக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், நம்மளுடைய வரலாற்றில் அவர்கள் கேள்வி கேட்கிற ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். முக்தார் அவர்கள் கேள்வி கேட்பது, அவர் ஒரு கையில் டேப்பை வைத்துக் கொண்டுதான் கேட்பார். அந்த கேள்வி கேட்பது யாரோ சொல்லி கேட்பது அல்ல. அவர் அன்றைக்கு 57 முத்துராமலிங்கத்தேவர் இதை பேசினார். முத்துராமலிங்கத்தேவர் பேசியதைத்தான் முக்தார் கேள்வியாக கேட்கிறார். அன்றைக்கு நாம் 57 காமராஜர் பின்னால் சமூகம் போகவில்லை, கட்சி போராடினது. ஆனால் கட்சி போராடினதால் சமூகத்தை அன்றைக்கு சொல்லவில்லை. அவர் தனிப்பட்ட அவருக்கு இந்த சமூகம் மீது இருந்த கோபம், இந்த நாடார் சமூகத்தில் ஒரு முதலமைச்சர் வருவதா என்பதை தன்னால் பொறுக்க முடியாத முத்துராமலிங்கத்தேவர் அன்றைக்கு அதை நேரடியாக மேடையில் பேசினார், எல்லா ஊர்களிலும் பேசினார். ஆனால் பேசுகின்ற பொழுது காமராஜர் பேரை சொல்லுவதில்லை. காங்கிரஸ் சர்க்கார், நாம் அத்தனை பேர்களும் சென்று போராடிவிட்டோம், காங்கிரஸ் சர்க்கார் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள், காங்கிரஸ் சர்க்கார் ஆட்சிக்கு வந்த பின்னால் கலப்படக்காரர்களுக்கும் கள்ளநோட்டுக்காரர்களுக்கும் இந்த காங்கிரஸ் சர்க்கார் ஆதரவாக இருக்கிறது, அதனால் நாம் இந்த காங்கிரஸ் சர்க்காரை இறக்க வேண்டும் என்றுதான் பேசுவார். காமராஜர் என்று சொல்லவில்லை, காங்கிரஸ் சர்க்கார் என்று சொன்னார். அதற்கு காரணம், நாம் இன்றைக்கு உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு படம் வந்தது, தேசிய தலைவர் என்று. அந்த படத்தில் ஒரு சீன் வைத்திருப்பார்கள், காமராஜருக்கு அவர் ஆட்டுக்குட்டி வாங்கியதால். அது ஏதோ சமூகத்தில் நல்லிணக்கத்திற்காக செய்கிறார்கள் என்றால் இன்னொரு சீன் வைக்கிறார்கள். காமராஜர் சென்று அவரிடம், நான் முதலமைச்சராக போகிறேன், எனக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்கிறார். நீங்கள் படிக்காதவர், நீங்கள் முதலமைச்சராக வேண்டாம், கட்சியை பாருங்கள் என்று அவர் சொல்வதைப் போல அந்த படத்தில் சீன் வைத்திருப்பார்கள். நாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு கட்சியை விட்டு அவர் வெளியில் சென்று விட்டார். 56க்கு முன்னாலே அவர் ஃபாரூக் பிளாக் கட்சிக்கு சென்று விட்டார். ஃபாரூக் பிளாக் கட்சிக்கு சென்றவரிடம் சென்று ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற தலைவர் எப்படி போய் கேட்பார்? ஒரு வைகோவிடம் சென்று கலைஞர் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று கேட்பார்கள். நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். வைகோ கட்சியை விட்டு அதிமுக என்று போய்விட்டார். திமுக தலைவர் போய் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று கேட்பார்களா என்று யோசிக்க வேண்டும். ஆனால் நாம் யாரும் யோசிக்கவில்லை. அந்த படத்தில் அந்த சீனை வைக்கிறார்கள். நாம் இதைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டை கெடுத்து மாட்டை கெடுத்து மனிதனை கடிக்கின்ற விதமாக இந்த சமூகம் எப்படியோ வேடிக்கை பார்க்கிறது என்று நினைத்து இன்னொருவரிடம் அந்த செய்தியை கொடுத்து அவர்கள் மூலம் இதை கேட்க வைக்கிறார்கள். அந்த கேள்வியினுடைய அடிப்படை அதுதான். மீண்டும் மன்னிப்பு கேட்பது என்று சொல்லும்போல தலைவர்கள் சொன்னதைத்தான் நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இது ஒரு சின்ன விஷயம் என்று கடந்து போக முடியாது. இந்த நாடார்களுடைய சின்ன விஷயமாக நாம் பார்க்கக்கூடாது. நம்மை பொறுத்தவரையிலும் இன்னொரு 50 ஆண்டு காலம், நாங்கள் இப்பொழுது சொல்லுவோமே 100 வருஷம் எந்த ஊருக்கு போனாலும், அது திருப்பதியாக இருந்தாலும், நகரியாக இருந்தாலும், சித்தூராக இருந்தாலும், மும்பையாக இருந்தாலும், இத்தனை பேர் கடை வைத்திருக்கிறோம் என்றால் இந்த சமூகத்திற்கு இருக்கிற மரியாதை, வீடு கடைக்கு வாங்கினால், கடை வாடகைக்கு வாங்கினால் ஒழுங்காக வாடகை கொடுப்பாங்க. இது இந்த சமூகத்திற்கு இருக்கிற மரியாதை. இந்த சமூகம் நாணயமாக ரூபாய் கொடுப்பார்கள். நாங்கள் சென்னையில் பார்க்கின்ற 153 சங்கம் இருக்கிறது. 153 சங்கங்களில் 70-80 சங்கங்கள் திருமண மண்டபம் 6 கோடி 5 கோடி கட்டி இருக்கிறார்கள். ஒவ்வொரு திருமண மண்டபத்திலும் சீட்டு போடுகிறார்கள். அவர்கள் நாடார்கள் போடவில்லை, அனைத்து ஜாதிகளும் தான் அவரிடம் சீட்டு போடுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் நாணயமானவர்கள், இவர்கள் சீட்டு போட்டு பணத்தை கொடுப்பார்கள். இந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு சமூகத்தை நீங்கள் இப்படித்தான் வளர்ந்தீர்கள் என்று ஒரு ரெக்கார்டு பண்ணிவிட்டால் அது சரியான பாதைக்கு இந்த சமூகத்தின் மரியாதையை குறைத்துவிடும். அதனால் தான் இந்த சமூகத்தினுடைய கோட்பாடுகளை வலியுறுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருகிறார்கள். அதற்கு காரணங்கள் பலவாறாக இருக்கலாம். நாடார் சமுதாயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சரி, இல்லாதவர்கள் நாடார் சமுதாயத்தை மட்டும் குறிவைத்து சொல்லுவதற்கு காரணம் ஒரு தொலைதூர நோக்கம் அவரிடம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு அதை பார்க்கவில்லை, அது எதிரியாக இருந்து பார்த்திருக்கிறோம். இந்த ஊர்களில் நாங்கள் வரலாற்றை அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம். வரலாற்றை இன்றைக்கு இந்த ஊர் ஒரு கொள்ளையடிக்கப்படுகின்றது 150 வருடங்களுக்கு முன்னால். இன்றைக்கு மீண்டும்
விருதுநகரையும் சிவகாசியும் தான் தாக்குகிறார்கள். நீங்கள் ஒன்றை பார்த்துக் கொள்ளுங்கள். 2 கட்டமாக நாம் பார்க்க வேண்டும். கமுதியில் கோவிலில் நாடார்கள் நுழைகிறார்கள். அந்த நாடார் நுழைகின்ற பொழுது அங்கே அவதாரம் போடப்படுகிறது. அவதாரம் போடுகின்ற பொழுது அவதாரத்தை கெட்ட மறிக்கிறார்கள். நான் 250 ரூபாய் கெட்ட மாட்டேன், நான் கோவிலில் துடைப்பதற்கு போட்ட அவதாரம், நாடார் நுழைந்ததால் தீட்டுப்பட்டு விட்டது என்று 250 ரூபாய் அவதாரம் போடுகிறார்கள் கமுதியினுடைய சிவன் கோயில். அப்பொழுது கமுதி நாடார்கள் கேஸ் நடத்துகிறார்கள். புதுகுளத்தூர் கோர்ட், அன்றைக்கு மதுரை கோர்ட், அருமைக்குரிய சென்னை கோர்ட், டெல்லி கோர்ட்டுக்கு செல்கிறார்கள். அத்தனைகளிலும் நாடாருக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கிறது. லண்டன் திருக்கேஜிக்கு செல்லுகிறார்கள். அங்கேயும் சென்று கேஸ் நடத்துகிறார்கள். அப்பொழுதுதான் அங்கே இருக்கின்ற தேவர்கள், இங்கே இன்றைக்கு சொல்லுகிறோமே முத்துராமலிங்கர் அவருடைய தகப்பனாருடைய அன்றைக்கு இருந்த அந்த ஆப்பனூர் மறவர்கள் கூட்டம் எப்படி இந்த கமுதிக்கு கேஸ் நடத்துவதற்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, இந்த பணம் எங்கே இருந்து வருகிறது என்று ஆராய்கிறார்கள். ஆராய்கின்ற பொழுதுதான் சிவகாசி விருதுநகரிலும் தான் யாரோ பணம் கொடுக்கிறார்கள். இந்த சிவகாசி விருதுநகரை கொள்ளையடித்தால் நாம் எப்படி இருக்கும் என்று சொல்லிதான் ஆப்பனூர் மறவர்கள் இங்கே இருக்கின்ற 18 பட்டி மறவர்களிடம் கைய போட்டார்கள். இந்த ஊரை முதலில் கொள்ளையடித்தால் தான் லண்டனுக்கு போற கேஸை நிறுத்த முடியும் என்று தொலைதூர நோக்கத்தோடு அன்றைக்கு சிந்தித்திருக்கிறார்கள். அதனுடைய பாதிப்பு சிவகாசியில் அடைந்திருக்கிறோம். 150 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தீர்கள் தெரியும். இங்கே இருக்கின்ற நாடார்கள் கொள்ளை அடிக்கப் போகிறார்கள் என்று அன்றைக்கு வண்டிமாடு கட்டி மதுரை கலெக்டரிடம் மனு கொடுக்கிறார்கள். 2 நாள் கழித்து நாங்கள் வருகிறோம் என்றார்கள். அங்கே இருந்து போலீஸ் வரவில்லை. போலீஸ் வராததால் மீண்டும் கொள்ளையடிக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதும் கலெக்டர் வந்து விடுவார் என்று நம்புகிறோம், வரவில்லை. அதற்கு பின்னால் இந்த சிவகாசி மகுமை ஒரு முடிவு எடுக்கிறது. நாம் இனிமேல் நமக்கு நாமே பாதுகாப்பு என்ற நிலையை அன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் அப்பொழுது அந்த ஊரில் இருந்த குடிமகனிடம் கொடுத்து, நீ உனக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி தருகிறோம், நீ சுடுகிறாய் என்று சொல்லி அந்த குடிமகன் தான் முன்னால் துப்பாக்கியோடு நிற்கிறான். அன்றைக்கு அந்த குடிமகனிடம் துப்பாக்கி வாங்கி கொடுத்தவுடன் அன்றைக்கு சொல்லுகிறார்கள், விருதுநகரில் இருக்கின்ற நாடார்கள் 10,000 ரூபாய் கொடுத்து விடலாம் என்று பயப்படுகிறார்கள். சிவகாசியில் இருக்கின்ற நாடார்கள் நாம் கொடுத்து விட்டால் இனிமேலும் திரும்பி திரும்பி கேட்பார்கள், ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்து பணம் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், கொடுக்கவில்லை என்றால் கொள்ளையடிக்கப்படும் என்று. உடனடியாக இந்த சிவகாசி நாடார்கள் அழகாக ஒன்றை செய்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற இந்த தேர்முட்டியில் ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு ஒட்டுகிறார்கள், நீ மறவனாக இருந்தால் பகலில் கொள்ளையடிக்கவா, புறவனாக இருந்தால் இரவில் கொள்ளையடிக்கவா. இந்த வாசகத்தை சிவன்கோயிலில் இருக்கின்ற அந்த தேர்முட்டியில் எழுதி ஒட்டுகிறார்கள். மறுநாள் அவர்கள் ஒட்டுகிறார்கள், நாங்கள் மறவர்கள் பகலிலே வருகிறோம் என்று. அதற்கு பின்னால் 3 நாள் கழித்துத்தான் அந்த கொள்ளை நடக்கிறது. அந்த கொள்ளையில் நடந்தது, நமக்கு 6 பேர் செத்திருக்கிறார்கள். அவர்கள் செத்தது 50 மாட்டு வண்டிகளில் கொள்ளையடிக்க வந்தவர்கள் 50 மாட்டு வண்டிகளிலும் பிரேதத்தை தூக்கி சென்றிருக்கிறார்கள். 5 பேருக்கு தூக்கி கிடைத்திருக்கிறது, 6 பேருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கிறது. இது இந்த வரலாறை சிவகாசி அன்றைக்கு அனுபவித்திருக்கிறது. எங்கேயோ இருந்த கமுதிக்கு யாரோ உதவி செய்கிறார்கள் என்று எங்கேயோ இருந்து எங்கேயோ இடித்தார்கள். அதை போலத்தான் இன்றைக்கும் நாம் யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இந்த சமூகத்தை எங்கேயோ டேமேஜ் பண்ண வேண்டும். இந்த சமூகத்தை சரியான பாதையில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வாண்டு பிசினஸ் பண்ணுகிறார்கள். காமராஜர் இறந்து விட்டார், மறைந்து விட்டார். ஆனால் காமராஜர் காலம் போய்விட்டது. நாம் இந்த வரலாற்றுக்களை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காமராஜர் மறைவுக்கு பின்னாலும் சரி, 54 அவர் ஆட்சிக்கட்டிலில் ஏறுவதற்கு முன்னால் நாம் நாடார்கள் எந்தெந்த ஊர்களில் இந்த இன்னல்களை அனுபவித்தோம், எந்தெந்த ஊர்களில் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், என்னென்ன தொழில் செய்திருக்கிறோம் என்பதை நாம் புஸ்தகமாக போடாதால் நமது சமுதாய இளைஞருக்கு தெரியவில்லை. அதுதான் நமக்கு இன்றைக்கு இருக்கின்ற பாதிப்பு. அந்த பாதிப்புக்கு முழு காரணம் அதுதான். நான் இப்பொழுது சொன்னதை எல்லாம் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சாகித்ய அகாடமி பற்ற புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்.
நான் சொன்னது கதை அல்ல. தேவேந்திர குல வேளாளர் கோவில்பட்டிக்காரர், அவர் எழுதியிருக்கிறார் பூமணி என்று. சாகித்ய அகாடமி 1000 பக்கம் எடுத்தது, 300 பக்கம் சிவகாசி கலவரத்தை பற்றி எழுதுகிறார். நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், நாம் யாரும் எழுதவில்லை, ஆனால் இந்த இளைஞர்கள் படிக்கவில்லை, அவர்கள் அதை எழுதுகிறார்கள். நாம் இன்றைக்கு அந்த தவறு செய்ததால் வாய்ப்பூசாமல் பேசுகிறார்கள். காமராஜர் செய்ததால் தான் இந்த ஜாதி முன்னேறியது என்று. 54க்கு முன்னால், 120 வருடங்களுக்கு முன்னால் 1922 நாடார் பிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சிவகாசியில் ஒரு வீட்டுக்கு ₹1 வாங்கி நாடார் பிரஸ் என்ற ஒரு லிமிடெட் கம்பெனி, அன்றைக்கு இதே காவல் நிலையம் பக்கத்தில் இருக்கிறது நாடார் பிரஸ் லிமிடெட் கம்பெனி என்று. நீங்கள் சென்று பார்த்துவிட்டு வாருங்கள். இன்றைக்கும் ஐயனாடாருடைய தலைமையில் இருக்கின்ற அவருடைய புதல்வர்கள் அந்த கம்பெனியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. அவர்கள் அன்றைக்கு அந்த வரலாற்றுக்களை 1922 ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வைக்க முடியும், 1921 ஒரு வங்கியை உருவாக்க முடியும். அந்த வங்கியை உருவாக்கின்ற பொழுது சிவகாசியில் இருந்துதான் 5 பேர் தான் ₹10,000 கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும், அன்றைக்கு விருதுநகரில் யாரும் கொடுக்கவில்லை. சிவகாசியில் தான் 5 டைரக்டர்கள் இருக்கிறார்கள். 21 ₹10,000 கொடுத்தவர்கள். அன்றைக்கு அருப்புக்கோட்டையில் இருக்கிற ஒருவர் தான் 10,000 கொடுத்திருக்கிறார். மீதி 2 பேர் மார்த்தாண்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள், ஜமீன்தாராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மார்த்தாண்டம்பட்டி, இந்த கலையேந்திரா கம்பெனி வைத்திருக்கிறார்கள், அந்த ஊரை சேர்ந்தவர்கள். இப்படி வரலாற்றுக்கு அதற்கு முன்னால் முந்திய இந்த சமூகம் கிராமங்கள் தோறும் அலைந்து ஒரு வங்கியை உருவாக்கி இருக்கிறார்கள். 21 ஒரு நாடார் பிரஸை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வரலாற்றை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறிய ஒரு சமூகத்தை 54க்கு முன்னால் எவ்வளவு முன்னேறினோம் என்று சொல்லியிருந்தால் இந்த இளைஞன் புரிந்திருப்பான். நாம் யாரும் சொல்லவில்லை. நம்மளுடைய நோக்கம் எப்படியாவது சமூகத்தில் சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் சென்று கொண்டே இருக்கிறோம். அதனுடைய பாதிப்பை இன்றைக்கு அனுபவிக்கிறோம். இந்த இளைஞனுக்கு தெரியவில்லை, எந்த இளைஞனிடமும் புரட்சி வரவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை விட்டுவிடக்கூடாது. சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எப்படியாவது ஒரு திட்டமிட்டு இனிமேல் வருகின்ற காலங்களில் ஒரு சிவகாசி கொள்ளை, ஒரு கமுதி கொள்ளை, ஒரு கழுகுமலை கொள்ளை, இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை கொள்ளைகளுக்கு பின்னால் ஒரு சமூக மாற்றத்தை கண்டிருக்கிறார். அது காமராஜருடைய காலத்து பிறப்புக்கு முன்னால் நடந்த சண்டைகள். காமராஜ் பிறந்த ஆட்சி கட்டில் வந்த 54க்கு வந்த பின்னால் ஏதோ 54 அவர் உதவி செய்ததை போல அவர் உதவி செய்திருந்தால் 67 தோற்றிருக்க மாட்டார். அவர் உதவி செய்யாதான் தோற்றப்பட்டிருக்கிறார். அந்த உதவிகளை அவர் கேட்டார், செய்யவில்லை. அதற்காக 2 குடும்பங்கள் அவரை எதிர்த்து வேலை செய்தது. இது வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. திருத்தங்கள் தாயப்பன் அவர்கள் புஸ்தகம் எழுதினார், யாரும் எதிர்த்து வேலை செய்தார்கள் என்று, செய்ய மாட்டேன் என்று சொன்னதுக்காக. இதை நாம் வரலாற்றை நாம் சொல்லாதா இன்றைக்கு இந்த சமூகம் அவர்தான் நமக்கு ஏதோ கொடுத்ததை போல, நாம் இன்றைக்கு அவர்களால் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதை போல நாம் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்கிறோம். நாடார் சமுதாயம் காமராஜர் என்ற எல்லா ஊர்களிலும் ஒவ்வொரு மரம் வந்தது. ஒவ்வொரு மரமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். உறவின் முறை சிவகாசி, அருப்புக்கோட்டை, எல்லா ஊர்களிலும் இன்றைக்கு உறவின் முறை வளர்ந்ததை போல வளர்ந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஊர்களில் காமராஜ் என்ற ஒரு ஆலமரம் பெரிய மரமாக வளர்ந்து விட்டது. அந்த மரத்தில் இருந்த பறவைகள், நிறைய பறவைகள் அதில் கூடு கட்டி இருக்கிறார்கள், மீண்டும் சென்றிருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், அந்த பறவையின் மூலம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் காமராஜ் என்ற ஒரு மனிதரை, அந்த ஆலமரத்தை நாம் இன்றைக்கு பெருமையாக பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் இந்த மண்ணில் இந்த சமூகத்தில் வாழ்ந்ததால் நாம் இன்றைக்கு வேலி போட்டு அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாமரத்தில் இந்த மாமரத்தை பிடிங்கி சாப்பிடுவர்கள் யாரும் இன்றைக்கு வருத்தப்படவில்லை. அந்த மாமரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் வருத்தப்படவில்லை. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் தான் வருத்தப்பட வேண்டும். மரத்தை சாப்பிடுகிறார்கள். ஒரு துண்டு வாங்கினால் கூட எத்தனை துண்டு எனக்கு போட்டார்கள் என்று சொல்லி அந்த துண்டை கொண்டு நான் பேனாமேட்டுக்கு இழுத்திருக்கிற அந்த அன்றைக்கு காமராஜரால் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டு ஒரு அனாதை பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார். வெள்ளி கத்திரியை கொடுத்தால் அந்த கத்திரிப்பானையும்
அத்தனை கத்திருப்பானையும் வெட்டி அந்த ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அந்த சொத்து வைத்திருக்கிறார். அந்த சொத்துக்களில் வாடகை வாங்கி சாப்பிடுகிறவர்கள் இன்றைக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி எதையுமே செய்யவில்லை. இன்றைக்கு நாம் எல்லோரும் குரல் கொடுத்த பின்னால் திருச்சி வேல்சாமி போன்றால் உண்மையிலேயே ஒரு கட்சிப்பட்டு உள்ளவர் அழகாக சொன்னார். அதற்கு பின்னால் தான் செல்வ பெருந்தகை அறிக்கை கொடுத்தார். இப்பொழுது நாகர்கோவிலில் இருக்கின்ற நமது சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் போராடுகின்ற களத்திற்கு வந்து விட்டார்கள். 1500 பேர் வந்து போராடுகிறார்கள். இப்பொழுதுதான் கொஞ்சம் முடித்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கும் அதைத்தான் சொல்கிறோம். அந்த மரத்தில் இருந்து பழம் சாப்பிடுவர்கள் நீங்களாக இருக்கலாம், ஆனால் அந்த மரம் எங்களுடைய மரம். இந்த மரம் நாங்கள் வேலை போட்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மரத்தை நீ தண்ணீர் விட்டாமல் விட்டுவிட்டு சென்று விட்டாய். நாங்கள் அவர் மறைந்த பின்னால் 50 வருட காலம் எங்களுடைய காலண்டர்களிலும் எங்களுடைய வீடுகளிலும் அத்தனை பேர்களுக்கு நாங்கள் தண்ணீர் ஊற்றி இந்த மரத்தை பட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வளர்கின்ற மரத்தை பிடிக்கவில்லை என்றால் இந்த வேலையும் சேர்த்து குறை சொல்லுவதை போல இந்த சமுதாயத்தையும் சேர்த்து நீ குறை சொல்லுகிறாய். குறை சொல்லி மீண்டும் இந்த வேலையை நிறுத்திவிட்டால் அந்த மரத்தை சாய்த்து விடலாம் என்ற எண்ணங்கள் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் வந்துவிட்டது. நாம் நம்மளுடைய வேலை, நாம் இன்றைக்கு வேலை போட்டு உட்கார்ந்து இருப்பதோடு இல்லாமல் இந்த வேலையில் யார் போட்டாலும் கரண்டு வைக்கின்ற காலத்துக்கு வந்துவிட்டோம். இந்த வேலையில் கரண்டு வைத்தால்தான் இனி யாரும் வரமாட்டார்கள். அந்த நிலைப்பாடை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அந்த கட்டாயத்தை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கு உறவின் முறையினுடைய அமைப்புகள் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் எல்லா உறவின் முறையிலும் 70-80 உறவின் முறை பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறோம். உங்கள் மனதில் இருக்கின்ற அத்தனை உறவினுடன் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற உறவின் முறைகள் அத்தனை பேர்களும் நாளையோ நாளை மறுநாளோ எந்த தேதியில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கிடைக்கிறதோ அந்த தேதியில் ஆர்ப்பாட்டத்திற்கு அத்தனை பேரும் சொல்லுவோம். குடும்பத்தோடு வாருங்கள் என்று உறவின் முறை எழுதி வையுங்கள். ஒரு பேனரை கட்டுங்கள். அப்பொழுது மன்னித்து விடுவார்கள். ஏதோ இந்த சமூகம் வெளியில் வந்துவிட்டது என்ற எண்ணம் வந்துவிடும். அப்பொழுது இங்கே இருந்து நாம் ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கின்ற உறவின் முறைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு 5000 பேர் திரட்ட ஆரம்பிப்போம். அதற்கு பின்னால் தமிழக அரசு கைது செய்கிறதா இல்லையா என்று பார்ப்போம். அந்த முறையை நாம் செய்யவில்லை என்றால் அதற்கு அடுத்த கட்டமாக சென்னையை நோக்கி செல்லுவோம், இல்லது திருநெல்வேலியை நோக்கி செல்லுவோம். ஆனால் அதற்கு முன்னோடி விருதுநகர் மாவட்டம் தான். அதை எல்லோரும் வழங்குகிறார்கள். நாம் திரும்ப சந்தித்து செல்ல வேண்டாம். இங்கே ஏன் அடிக்கிறார்கள்? அந்த விருதுநகரின் சிவகாசியை அடிப்பதனுடைய நோக்கம் என்ன? அதை முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 ஊர் இன்றைக்கு உருவாக்கப்பட்ட உறவின் முறைகள் எத்தனை ஒன்றை பார்க்க வேண்டும். ஒரு காமராஜ் காலேஜ் வந்தது என்றால், இன்றைக்கு விருதுநகர் காலேஜ் வந்தென்றால் MS சுப்புலட்சுமி நாடகம், NS கிருஷ்ணன் நாடகம், இன்றைக்கு வம்சாவரத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது என்றால் அங்கே ஒரு MGR நாடகம், MR நாடகம், அத்தனை நாடகங்களையும் காமராஜருக்கு முந்தியே போட்டு வசூல் செய்து அத்தனை பள்ளிக்கூடங்களின் உறவின் முறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அன்றைக்கு பெரியவர்கள் பெற்ற கஷ்டத்தை யோசியுங்கள். ஒவ்வொரு கட்டமாக சிந்தித்து தொலைதூர நோக்கத்தோடு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் காமராஜருக்கு முந்தைய காலம் நடந்தது. நாம் இன்றைக்கு இந்த காமராஜரையும் நம்மளையும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய நோக்கம் காமராஜரையும் காப்பாற்ற வேண்டும். இந்த நாடார் சமுதாயத்தை அவமானப்படுத்துவதை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நோக்கம் காமராஜ் என்ற புகழுக்கு கடன் கற்பிக்கிறார்கள் என்பதை விட இந்த நாடார் சமுதாய வரலாறு பின்னால் எழுதுகிறவர்கள் இவர்கள் ஏதோ கொள்ளையடித்தார்கள். நாம் இன்றைக்கு சொல்ல முடியும். நாம் ஒரு யூடியூப் சேனலை பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் ஜாதி கலவரம் வந்துவிடும். இந்த சமூகம் இன்றைக்கு முத்துராமலிங்கத்தேவர் இருக்கின்ற பொழுது வளரவில்லை. சசிகலா என்ற ஒரு பெண்மணி வந்ததினால்தான் கொள்ளையடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு மனதில் இருக்கிறார்கள், எல்லாமே தவறு பண்ணி இருக்கிறார்கள். அந்த பெண்மணி வரவில்லை என்றால் இத்தனை கொள்ளை நடந்திருக்காது. மணல் கொள்ளையும் இன்றைக்கு மலைகளை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு அடிப்படை அவர்கள் தான். நல்ல வழியில் சம்பாதிக்கவில்லை. ஆனால் இந்த குறைகளை நாம் சொன்னோம் என்றால் மீண்டும் ஜாதி கலவரம் தான் வரும். நமக்கு தேவை அது அல்ல.
நம்மளுடைய நோக்கம் இந்த சிந்தனையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த பணியை துவங்கி இருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற பெரிய ஊர் உறவின் முறைகள் நாம் சாத்தூரில் தேதி நாளைக்கு வாங்கிய பின்னால் அத்தனை உறவின் முறைகளும் கிராமங்கள் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து பெரிய கிராமம் வரையிலும் அத்தனை பேரும் தங்களால் முடிந்தால் வசூல் செய்து ஒரு உணர்வோடு செல்ல வேண்டும். ஏதோ சங்கம் அனுப்பும் அல்லது பெரியவர்கள் நம்முடைய வசூல் செய்து கொடுக்கலாம். அந்த காலத்தில் கட்சியை வசூல் செய்து உறவின் முறையில் 10,000 ரூபாய் இதற்கு செலவழிப்பதில் யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். எத்தனையோ கேசுகளுக்கு செலவழிக்கிறோம் உறவின் முறைகள். நீங்கள் ஒரு மனதாக நினைத்து ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் இந்த உறவின் முறை மூலம் வண்டி எடுக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு வருகின்ற பொழுதுதான் காமராஜரையும் காப்பாற்றப்படும், இந்த சமூகத்தையும் காப்பாற்றப்படும். இந்த சமூக வரலாறுகளை திருத்தி எழுதப்படாது என்ற எண்ணத்தோடுதான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். இந்த சமூக வரலாறை திருத்தி எழுதிவிடுவார்கள். நாம் அதற்குரிய புத்தகங்களை கொட்டி இந்த வரலாற்றை சொல்லலாம். நாங்கள் வைத்திருக்கின்றோம். இனி நீங்கள் உங்களுக்கு அத்தனை பேர்களுக்கு ஒரு புஸ்தகத்தை தருகிறோம். ஒவ்வொரு உறவின் முறையும் வையுங்கள். 56 நடந்த முதுகுளத்தூர் கலவரத்தில் சட்டமன்றத்தில் நாடார்கள் பேசியது இன்றைக்கு இருக்கின்ற சசிவர்ண தேவர், அன்றைக்கு இருக்கின்ற மூக்கியா தேவர் அன்றைக்கு பேசிய 2 நாள் காமராஜர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். சட்டமன்றத்தில் அவர் அந்த கலவரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது யார் பதில் சொன்னார், யார் அந்த போட்டிகளுக்கு பதில் சொன்னார்கள் என்பதை எல்லாம் ஒரு தேவர் புஸ்தகமாக போட்டிருக்கிறார். அந்த தேவர் பட்ட புஸ்தகத்தை வாங்கி தருகிறோம். அந்த புஸ்தகத்தை எல்லோ உறவின் முறையிலும் வையுங்கள். இதுதான் காமராஜ் என்று. காமராஜருக்கு பதில் சொன்னவர்கள் யார்? அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இது சட்டமன்ற பதிவு, சட்டமன்றத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. அதை எடுத்து ஒரு புஸ்தகமாக போட்டது ஒரு தேவர், அவர்தான் போடுகிறார். அவர் போட்டுவிட்டு கடைசி பக்கத்தில் எழுதியிருப்பார், இந்த தேவர் இனத்தை அன்றைக்கு எல்லோரும் இவ்வளவு கடுமையாக குறை சொன்னவர்கள் எங்களை மீண்டும் அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறார்கள் எழுதியிருப்பார். அது மறைந்த பின்னால் எந்த தலைவரையும் வாழ்த்துவது இயற்கை. அதைத்தான் அன்றைக்கு செய்திருக்கிறார்கள். டி. சுப்பிரமணியம், டி.வி.எஸ். ஐயங்கார் மகா அத்தனை பேர்களும், இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை கல்லறு தேவர்களும், அங்கே இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை தேவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அழகாக பதில் சொல்கிறார்கள். இந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தின் உறவின் முறையில் வையுங்கள். ஏனென்றால் இதையெல்லாம் நாம் செய்யாமல் விட்டதால் தான் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நம்மை நோண்டி பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது இந்த வரலாற்றை பதிவு செய்து சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு ஏற்றார் போதுதான் இந்த பணியை துவக்கி இருக்கிறோம். வருகின்ற என்னோட அபிப்பிராயம் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி, வியாழக்கிழமை 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி வைத்துள்ளோம். வெள்ளிக்கிழமை. அதற்கு மேலே நான் 10, 11 என்றால் பொங்கல் திருவிழா வந்துவிடும். இந்த 10 நாள் டைம் கொடுத்து அனைத்து கிராமங்களிலும் அனைத்து உறவின் முறைகளிலும் கண்டிப்பாக ஒவ்வொரு வண்டி ஒரு பஸ்ஸை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடையே வர வேண்டும். அதற்கு பெரிய உறவின் முறைகளும் சின்ன கிராமங்களில் இருக்கின்ற உறவினர்களும் எப்படி செய்யலாம் என்பதை தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.